மகனும் போதகருக்கு படிக்க கொடுத்து ஊழியத்தில் ஈடுபடுத்தி என்னுடைய மனைவியுடைய பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாருமே அமெரிக்காவில் போயிட்டாங்க. நான் முன் சொன்னது மாதிரி இங்கே தங்கி இங்கேருந்து நாடு முன்னேறி நல்ல வாழ்க்கை தரம் அதெல்லாம் முன்னேறி அநேக ஆண்டுகள் வேறு அலுவல்கள் செய்யாமல் குடும்பத்தில் பிள்ளைகளை நான் ஒரு தந்தை அப்பா என்கிற ஒரு பேருக்கு தான் இருந்தனே தவிர என்னுடைய மகள் 40-42 வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பாவை பற்றி எல்லாரும் நல்லா சொன்னீங்க. எங்களுக்கு அப்படித்தான், நல்ல அப்பா தான். ஆனால் எனக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் மனசு இருந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறதுனால போய் பள்ளிக்கூடத்தில்
பழகிறதுனால, கோயிலுக்கு போகும்போது வரும்போது பாட்டுகள் அது இது படிக்கிறதுனால. I'm Susan, and the daughter of Dr. John Wilmot. Been privileged to grow up with such beautiful parents. என் பேர் ஆலன், பாஸ்டர் வில்மாட்டுக்கு மகன். தூக்கம் வராது. எங்கள் அப்பா தான் எனக்கு தாலாட்டு பாட்டு பாடி தூங்க வைப்பாங்க. அது பாட்டு நான் சின்ன பையனாக இருக்கும்போது வீட்டில் அப்பா என்னை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவாங்க, சைக்கிளில் கொண்டு போய் விடுவாங்க. அதனால் So I'm always thankful to my dad for showing. And I'm Jebba. They not only accepted me as their son-in-law, but as their own. Hi, I'm Joanna. I am Dr. Wilmot's granddaughter, and when my mom was in the hospital, that he and I would keep each other company in the waiting. பாஸ்டர், நம்முடைய தமிழர் பண்பாடுல ஒரு வாக்கியம் இருக்கு, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு. ஏன்னா இரண்டுமே சவாலான ஒரு விஷயம். ஆனா நீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையும் ஆசீர்வாதமா ஆண்டவர் மாத்திருக்காங்க. குடும்பத்தையும் சரியான பாதையில கட்டி எழுப்பி கொண்டு வந்திருக்கீங்க. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் அப்படின்னு. டாக்டர் ஜான் வில்மட் அவர்களுடைய கதாநாயகி மிஸ்ஸஸ் டாரத்தி ஜான் வில்மட் அந்த அருமையாக கனித்தந்த அந்த திராட்சை செடியை பத்தி நாங்களும் தெரிஞ்சுக்கலாமா பாஸ்டர்? அவங்களும் ஒரு ஊழியக்காரருடைய குடும்பத்தில் வளர்ந்தவங்க. அங்கே ஒரே ஒரு மகன், மற்றவங்கெல்லாம் உடன் பிறந்த சகோதரிகள். அதில் மூன்றாவது சகோதரியாக இவங்க வளர்ந்தாங்க. அவங்களுக்கு என்னைய திருமணம் செய்து கொடுத்து எங்களுக்கு 2 ஒரு பையனும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்து அவங்கள வளர்த்து ஆளாக்கி, அதில் மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்த அவர் ஒரு போதகர். மகனையும் போதகருக்கு படிக்க கொடுத்து ஊழியத்தில் ஈடுபடுத்தி மகனுடைய மகனும் ஒரு போதகராக இருக்கிறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணி இப்படி குடும்பத்தின் காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். வாழை அடி வாழையாக தொடர்ந்து போதகர் குடும்பமாக நீங்க வந்துகிட்டு இருக்கீங்க. உங்க பிள்ளைங்க இப்ப எங்க இருக்காங்க பாஸ்டர்? எல்லாருமே இப்போ எங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையினால அவங்க என்னுடைய சகோதரிகள், சகோதரர், என்னுடைய மனைவியுடைய பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாருமே அமெரிக்காவில் போயிட்டாங்க. நான் முன் சொன்னது மாதிரி இந்த சபையில் சேர்றவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு போயிடுவாங்கன்னு இருந்த மாதிரி அந்த காலத்தில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதில் யார் யார் அங்கே போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சோ அங்கே போனாங்க. இங்கே தங்கி இங்கேருந்து நாடு முன்னேறி நல்ல வாழ்க்கை தரம் அதெல்லாம் முன்னேறி தொழில் வாய்ப்புகள் அதெல்லாம் கிடச்சி இப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய ஆசையோ விருப்பமோ கிடையாது. போகக்கூடியவங்க போகிறாங்க வராங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லா நாடுகளும் எல்லா இடங்களும் நல்லா தான் இருக்குது. உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தப்ப பாஸ்டர், அவங்க எப்படிப்பட்ட பிள்ளைங்களா இருந்தாங்க? அம்மா அப்பாவை கனம் பண்ற பிள்ளைங்களா இருந்தாங்களா? அவங்க சில நேரம் அதுல தவறும் போதெல்லாம் நீங்க அவங்களுக்கு எப்படி மாற்றி அமைத்து அதை கற்றுக் கொடுப்பீங்க? ஏன்னா இன்றைய காலத்து பெற்றோர்களுக்கு அந்த கற்றுக் கொடுக்கறது தான் மிகப்பெரிய சவாலான காரியமா இருக்கு. அதை நீங்க சொன்னீங்கன்னா நாங்களும் அதை தொடர்ந்து நாங்கள் செய்வோம். அந்த காரியம் வரும்பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை துணை அநேக ஆண்டுகள் வேறு அலுவல்கள் செய்யாமல் குடும்பத்தில் பிள்ளைகளை வழி நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதனால் அவங்க குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமோ அந்த வளர்ப்புக்குள்ள காரியங்கள் எல்லாம் அவங்க செஞ்சாங்க. நான் ஒரு தந்தை அப்பா என்கிற ஒரு பேருக்கு தான் இருந்தனே தவிர மற்றபடி நான் அதிகமாக
ஊழியத்தில் கவனம் செலுத்தி ஊழியத்தை பற்றிய கருத்தோட காரியங்களை நடத்தினதுனால இன்றைக்கும் எனக்கு ஒரு குறை, அந்த குடும்பத்தை சரியாக கவனிக்கலை, பிள்ளைகளை சரியாக கவனிக்கலை அப்படின்றது என்னுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கும். என்னுடைய மகள் 40-42 வயசாக இருக்கும்போது என்னை பார்க்குறதுக்கு ஒரு 10-40 பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் என்னை புகழ்ந்து பேசி ஒரு மாதிரி ஆள் கிடையாதாக்கும், ஊழியம் செய்கிறதுக்கு ஆள் கிடையாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அங்கே உட்காந்து மகளும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி எல்லோரும் எல்லாம் வளர்ந்தவங்க. மகள் கை வைத்து நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அப்பாவை பற்றி எல்லோரும் நல்லா சொன்னீங்க, எங்களுக்கும் அப்படித்தான், நல்ல அப்பா தான். ஆனால் எனக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் மனசு இருந்துகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் அப்பா எங்கள் கூட நேரத்தை செலவழிக்கலை, என் கூட விளையாடி பேசி அப்படி இருக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப மனசுக்கு வருது. நான் ஊழியத்துக்காக பயிற்சி கொடுக்குற காலங்களில் நீங்கள் ஊழியத்தை தான் கவனம் செலுத்தணும், பிள்ளைகளை பற்றி கவலைப்படக்கூடாது, அவங்கவுங்க காரியங்களை அவங்கவுங்க பார்க்குறதுக்கு வளர்க்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் செய்கிறதில்ல. பிள்ளைகளை கவனிக்கணும், நல்லா நேரம் செலவழிக்கணும், கூட்டிகிட்டு போகணும், விளையாடணும், இப்படியெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதுக்கு பிறகு ஊழியத்திற்கு இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஊழியத்தை உற்சாகமாக செய்யுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி இப்போ பழக்கிறோம் அப்படின்னு சொல்லுவேன். பாஸ்டர், நீங்களும் உங்களுடைய மனைவியும் எப்படி அவங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றினீங்க? எப்படி அவங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில ஈடுபாடை கொண்டு வந்தீங்க? ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற பிள்ளைங்களுக்கு பைபிள் எடு, வாசி, ப்ரேயர் பண்ணு, இப்படி தான் சொல்ல முடியுது. ஆனால் அதில் ஒரு ஈடுபாடை கொண்டு வர முடியலை. நீங்கள் ஊழியக்காரர்களாக அவங்கள உருவாக்கி வச்சுருக்கீங்க. அதனால் எப்படி சின்ன பிள்ளையிலேருந்து அவங்கள ஸ்பிரிச்சுவலாக இன்வால்வ் பண்ணீங்க? நம்ம குடும்பங்கள்லேயும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய நிறுவனங்கள்லையும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால, நானும் என்னுடைய வாழ்க்கையில் நான் வருகிற இடங்களில் இந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால, நீங்கள் எங்கே குழந்தைகள் பெற்றோர்கள் வளர்த்தாலும் அவங்களே நீங்கள் நல்ல முறையில் வளர்த்து பள்ளிக்கு ஒழுங்காக போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி, கோயிலுக்கு ஒழுங்காக கூட்டிகிட்டு போகிற மாதிரி பழக்கம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்கள பற்றி நீங்கள் பின்னான காலத்தில் வருத்தப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அநேக இடங்களில் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பாக நடத்தி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி கோயிலுக்கு கூட்டிகிட்டு 14-15 வயசு வரைக்கும் அவங்கள வளர்த்துட்டா, அது பிறகு அவங்க எங்கே போனாலும் அவங்க பெற்றுக்கொண்ட அந்த போதனைகளில் நிலச்சி இருக்காங்க. அதை எதிர்காலத்தில் சபைக்கு ஆதரவாக நல்ல நல்ல குடும்பங்களாக இருக்காங்க. பாஸ்டர், உங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் நிறைய டேலண்ட்ஸை கொடுத்துருப்பாரு, திறமைகளை. அவங்களுக்கு இந்த டேலண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவங்க ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறதுனால, போய் பள்ளிக்கூடத்தில் பழகிறதுனால, கோயிலுக்கு போகும்போது வரும்போது பாட்டுகள் அது இது படிக்கிறதுனால என்ன முறையில் அவங்க வளர்கிறாங்கன்னு நம்ம பார்த்து சந்தோஷப்படுத்தி அதுக்கு தகுந்தபடி வளர்க்குறது தான். பிள்ளைகள் பாட்டு பாடுறதில் எங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி, எங்கள் அம்மா வளர்ப்பாக இருந்தாலும் சரி, பாட்டு கொஞ்சம் நல்லா படித்து கொடுப்பாங்க. அதே மாதிரியே இந்த பிள்ளைகளும் நல்லா பாட்டுகள்லாம் படிக்கிறதுக்கு அப்படி. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நல்லா மரியாதையுடனும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா பழக்கி வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க நாங்கள் ஒரு பாடல் குடும்பம் அப்படின்னு சொன்னீங்க. அதனால் இதை கேட்கணும்னு தோணுது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு எது பாஸ்டர்? பாட்டு சொன்னது மாதிரி வசனம், எல்லா வசனமே பிடிக்கும். பாட்டு எல்லா பாட்டுமே நல்லா பிடிக்கும். ஆனால் எப்படின்னாலும் அந்த தனிப்பட்ட முறையில் ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை ஃபேவரட் சைல்டுன்னு வர்ற மாதிரி, எனக்கும் அந்த மாதிரி பாடல்களில், வசனங்களில், பிரசங்கங்களில் ரொம்ப ஃபேவரேட்டு பற்றுதலுடைய பாடல்களும் இருக்கத்தான் செய்யுது. என்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வர்ற காலத்தில் பிரசங்கம் தொடங்கும் முன்னால் ஒரு பாட்டு படித்து ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிற பழக்கம் அநேக இடங்களில் இருக்குது. அது மாதிரி நானும் ஒரு 4-5 பாட்டுகளை தேவாவியால் இரக்கமாய் உண்டான வேதமே, அதில் பிறந்த போதனை அப்படின்னு சொல்லி பாடிட்டு பைபிளை திறந்து ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு உணர்ச்சி வசமாக இருக்கும். நான் உம்மை பற்றி ரட்சகா வீண் வெட்கமடையேன், பேரன்பை குறித்து ஆண்டவா நான்
சாட்சி பகர்வேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு இதெல்லாம் நான் வந்து பாடிட்டு ஒரு ஜெபம் பண்ணி பைபிள் திறந்து போதனை கொடுத்து வர்றது. அதே மாதிரி ஊழியர்களை செய்கிற காலங்கள்லையும் மற்ற சபைகளில் ஏதாவது பிரபலமாக பாடுற பாடல்கள் இருந்துச்சுன்னா அதை நானும் பாடுறதுக்கு எல்லா பாடல்களையும் ஆதரித்து பாடுறதுக்கு நான் இருப்பேன். அப்போது இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய நினைவால் என்னை நிரப்ப வேண்டும், என் நாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிறர் காயம் ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பாட்டு ஐயா பாடியிருக்காரு. அந்த பாடலை நான் அடிக்கடி பாடுவேன். இப்படி அந்த பாடல்கள், பிரசங்கங்கள், ஊழியங்கள், பிள்ளைகள் வளர்ப்பு, பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறது, அதே மாதிரி மற்ற பிள்ளைகள் எல்லாம் நிரம்ப பேரை உற்சாகப்படுத்துறது, இப்படியே வாழ்க்கை. பாஸ்டர், அந்த நீங்க சொன்ன பாடல்கள்ல இருந்து ஏதாவது ஒரு பாடல் 2 வரி மட்டும் எங்களுக்கு பாடி காட்டுறீங்களா பாஸ்டர்? பாட்டு பாடுறது நல்லா தான் இருக்கும். நான் ஒரு சின்ன ஒரு கவி மட்டும் பாடுறேன். நானும் உம்மை பற்றி ரட்சகம் வேண்பட்கம் அடையேன், பேரன்பை கூறி தாண்டவானான் சாட்சி கூறுவேன், சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் வாழ்வடைந்தேன், எந்த நேரம் எந்த இன்னொன்னு கேட்கணும் பாஸ்டர். வேதத்துல போட்டிருக்கு, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக அப்படின்னு. நீங்க உங்களோட பிள்ளைங்களை வளர்த்து வந்திருக்கீங்க. அவங்க கிட்ட எப்படி அந்த சிச்சையிலும் போதனையிலும் கரெக்டா இருந்திருக்கீங்க? ஒருவேளை எதுலையும் நீங்க ஸ்ட்ரிக்டா இருப்பீங்களா, இல்ல அவங்கள்ட்ட ரொம்ப அன்பா தான் சொல்லுவீங்களா? எதுனாலும் அது எப்படி பாஸ்டர் நீங்க எப்படி பேசுவீங்க? சபையில் பெரிய கூட்டங்கள்ல என் கண்ணை பார்த்து அது பார்த்து இது பார்த்து எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி தான் என் பிள்ளைகள் இருந்தாங்க. என்னாலும் அவங்களுக்கு எந்த குறை வைக்காம அவங்கள பராமரிக்கிறதுல, அவங்களுக்கு தேவையான காரியங்களை கொடுக்கறதில்ல, அவங்க அம்மாவை கூட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு நேரம் அதிகமாக என்னை விட இருந்ததுனால அவங்களுக்கு வேண்டிய சில சின்ன சின்ன பொருளாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து, இது மாதிரி குறைவு இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து வளர்த்தோம் அப்படின்ற மாதிரியே அந்த பிள்ளைகளை வளர்த்துச்சு. மாநகராம் மதுரையில் திரு ஞானமுத்து திருமதி மனோன்மணி தம்பதிக்கு கர்த்தர் தந்த 13 கற்பக்கணிகளுள் கடையிடத்தை பிடித்தவர்தான் இயேசுவடியான். பெரிய குடும்பமாயினும் சிறிய வருவாயின் காரணத்தால் தந்தையின் அனுமதியோடு உறவினரின் வயலில் வேலை செய்ய தொடங்கினார். தவிர்க்க முடியாத சில காரணங்களால் வேலைக்கு செல்லும் வாய்ப்பை இழந்தார். வேலையும் இல்லை, படிப்பும் இல்லை, மற்றவர்களின் கடின சொற்களை பொறுக்கவும் இயலவில்லை. விரக்தியில் தன் கிராமத்தில் உள்ள பள்ளி ஆசிரியரிடம் தன் வருத்தத்தை பகிர்ந்தார். இரக்கமுற்ற ஆசிரியர், படிக்கும்படி எவ்வளவோ கூறினேன், இப்பொழுது அவமானப்பட்டு நிற்கிறாயே, படித்தவன்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், மரியாதையெல்லாம் கிடைக்கும் என்று கூறி 22 வயது நிரம்பிய அந்த வாலிபனை பெற்றோர் அனுமதியுடன் 1ஆம் வகுப்பில் சேர்த்து விட்டார். இயேசுவடியான் திறமை மிக்கவராக இருந்ததால் எளிதில் எழுத படிக்க கற்றுக்கொண்டார். ஆகவே டபுள் ப்ரமோஷன் பெற்று 3ஆம் வகுப்புக்கு சென்றார். 3ஆம் வகுப்பிலும் நன்றாய் படித்து டபுள் ப்ரமோஷன் பெற்று 5ஆம் வகுப்புக்கு சென்றார். பின்பு 8ஆம் வகுப்பு வரை படித்து வெற்றி பெற்றார். 8ஆ கனியாக இருந்த கல்வியை இப்போது கற்றுக்கொண்டதால் வேதம் வாசிக்க வேண்டும் என்கிற ஓர் எண்ணம் உதித்தது. ஒவ்வொரு நாள் காலையிலும் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தார். அதில் அவர் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு வசனம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்பதே. இந்த வசனத்தை குறித்து அவர் தகப்பனிடம் வினவினார். அவர் தந்தையோ, இதை குறித்து எனக்கு தெரியாது, நம் கோயில் உபதேசியாரிடம் சென்று கேள் என்று அனுப்பிவிட்டார். உபதேசியாரிடம் கேட்டதற்கு, இதையெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்காதே, இது பெரியவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்,
மாதத்திற்கு ஒரு நாள் ஆலயத்திற்கு வரும் ரெவரண்டிடம் கேள் என்று சொல்லிவிட்டார். அவரிடமும் சரியான பதில் கிடைக்கவில்லை. ஆறுதல் அடையாமல் மன வருத்தத்தோடு இருந்த இயேசுவடியான் எப்படியாவது ஓய்வு நாளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். கடவுள் கிருபையால் இவருக்கு மதுரையில் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை கிடைத்தது. ஒரு நாள் வேலை முடிந்து வீடு திரும்பும் போது வழியில் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தொடர் நடைபெறுவதை அறிந்து அதில் கலந்து கொண்டார். அங்கு ஓய்வு நாளை பற்றி பிரசங்கங்கள் பிரசங்கிக்கப்பட்டது. அதில் இவருடைய கேள்விகளுக்கு பதில் கிடைத்தது. அந்த கூட்டத்திலேயே இவர் ஞானம் ஒழுக்க பெற்றார். பின் நாட்களில் சபை போதகரானார். அதே சபையை சேர்ந்த ஜெபமணி என்கிற பெண்ணை திருமணம் செய்தார். இயேசுவடியான் ஜெபமணி தம்பதிக்கு தலைமகனாக பிறந்தவர்தான் ஜான் வில்மட். வேத கதாபாத்திரமான யோவான் சாண்ணின் நினைவாகவும் வில்மட் என்கிற தெய்வ ஊழியரின் நினைவாகவும் இவருக்கு ஜான் வில்மட் என பெயர் சூட்டினர். வில்மட் ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள் 1937ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் உட்கிரன் கோட்டை அருகிலுள்ள வாகை குளத்தில் பிறந்தார். இவருக்கு 3 சகோதரிகளும் 1 சகோதரனும் உண்டு. இவர் பிரகாசபுரம் மற்றும் ஈடி தாமஸ் பள்ளியில் படித்து 1954 முதல் 1958 வரை ஸ்பைசர் கல்லூரியில் இளங்கலை வணிக நிர்வாகம் படித்து BBA பட்டம் பெற்றார். பின்னர் தேவ அழைப்பு கிடைத்தது. நீங்கள் மதுரை மத்திய திருச்சபையில் ஊழிய பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளீர்கள் என தெரிவிக்கும் ஒரு தந்தி அவருக்கு தென் தமிழ் மாநாட்டில் இருந்து வந்தது. 1958ஆம் ஆண்டு BBA பட்டம் பெற்ற பின் தமிழ்நாட்டில் மதுரையில் மினிஸ்டீரியல் இன்டர்னாக பணியாற்ற தொடங்கினார். 1964இல் பட்டப்படிப்புக்காக அமெரிக்கா சென்றார். 1966இல் MA பட்டத்துடன் இந்தியா திரும்பினார். கோயம்புத்தூர் மற்றும் சென்னையில் போதகர் மற்றும் சுவிசேஷ பணியை தொடங்கினார். 1972இல் திருச்சியில் வட தமிழ் பிரிவின் தலைவரானார். 1975இல் புது டெல்லியில் வட இந்திய ஒன்றியத்தில் ஊழிய இலாகா காரியதரிசி ஆனார். 1977இல் பூனாவில் தென்னாசிய மண்டலத்தில் இணை ஊழிய இலாகா காரியதரிசி ஆனார். 1979இல் முனைவர் பட்டப்படிப்புக்காக அமெரிக்கா சென்றார். 1981இல் டீமின் பட்டத்துடன் இந்தியா திரும்பினார். மேலும் தென்னாசிய மண்டலத்தில் உதவி செயலாளரானார். 1985இல் வட இந்திய ஒன்றியத்தின் தலைவரானார். 1987இல் பெங்களூரில் உள்ள தென்னிந்திய ஒன்றியத்தின் தலைவரானார். 1993இல் தென் ஆப்பிரிக்காவில் உள்ள இந்தியர்களிடையே பணியாற்றுவதற்கான சிறப்பு பணி பெற்றார். 1995இல் தென்னாசிய மண்டலத்தில் ஊழிய இயக்குனரானார். 2000ஆவது ஆண்டில் அமைப்பின் மூலம் ஊழியத்திலிருந்து ஓய்வு பெற்றார். 2000 முதல் தற்போது வரை கடவுளுடைய ராஜ்யத்திற்காக தொடர்ந்து ஊழியம் செய்து வருகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் என்கிற வசனத்தின்படி இயேசுவடியான் ஜெபமணி தம்பதிக்கு ஜான் வில்மட் மூத்த மகன். அவர் மனைவி திருமதி டாரதி வில்மட். இரண்டாவதாக திருமதி எலன் ஞானமணி, அவர் கணவர் திரு ராஜரத்தினம். மூன்றாவதாக திரு டேனியல் கோயில்ராஜ், அவர் மனைவி திருமதி ரோஸ்லின். நான்காவதாக திருமதி மேரி தாய் ஹெப்சிபா, அவர் கணவர் திரு பாண்டியன். ஐந்தாவதாக திருமதி லில்லி ராஜம், அவர் கணவர் திரு மோசஸ். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்கிற வசனத்திற்கிணங்க தேவன் பாஸ்டர் ஜான் வில்மட்டை ஆசீர்வதித்தார். பாஸ்டர் வில்மட் மற்றும் டாரதி வில்மட் அவர்களின் மகன் திரு ஆலன் வில்மட், அவர் மனைவி திருமதி பர்மிலா ஆலன். பிள்ளைகள் அசோக் ஆலன் மற்றும் பிரிசில்லா ஆலன். பாஸ்டர் வில்மட் மற்றும் டாரதி வில்மட் அவர்களின் மகள் திருமதி சூசன் வில்மட், அவர் கணவர் திரு ஜெபராஜ் மோசஸ். பிள்ளைகள் திருமதி ஜோனா, அவர் கணவர் ஜர்டி, கொள்ளு பேரன் ஜோஷ்வா. I'm Susan, daughter of Dr. and Mrs. John Wilmot, and
I've been privileged to grow up with such beautiful parents. I always knew that my dad was special. Not that I heard about that at home, but I would see posters posted all over the walls in Chennai announcing the meetings that he would be doing in the evangelistic series. And it always made me proud, and he would preach a lot, he would travel a lot, and a lot of people looked up to him and would always want to talk to him. And so as we grew up, he wasn't home much, but I could always feel his love for me through the prayers he had. And my mother always took good care of us. And when I got my transplants and I was quite ill, my dad and I got very close because he would spend the night with me and constantly remind me of passages in the Bible, promises that God was with me regardless of what the outcome would be. And it really built my faith and my relationship with my dad. So I'm always thankful to my dad for showing me Jesus and for showing me how to live a life on this earth. And I'm Jeba. Over 40 years ago, Dr. and Mrs. Wilmot gave me their blessings so I could marry their daughter, Susan, and it has been one long blessing after another. They not only accepted me as their son-in-law, but as their own son, and it has been a wonderful journey. My father-in-law is a humble man, a man of deep conviction, and a man who walks with God and talks about Him a whole lot. He and I have had many walks and private talks together about our personal lives, about professional lives, about serving God, serving people, and I will not trade any of my experiences with my father-in-law for anything. And I want to add that as a result of our union, we have been blessed by our wonderful, delightful daughter, Joanna. She came into our lives, and when it was time for her, she brought our son, Jerry, into our home, into our lives, and that has enriched our lives so much. And to add to all of these, we were blessed a little over a year ago when our grandson, Joshua Michael, was born. And so he is my father-in-law's great-grandson, and we were blessed to all be together as a family and enjoy the journey together. Hi, I'm Joanna. I am Dr. Wilmot's granddaughter, and it has been an honor to grow up as his granddaughter. Aside from everything that everybody knows about how wonderful of a minister and pastor that he is, he's been a wonderful grandfather to me. Growing up, I have a lot of cherished memories of going out to get ice cream, going to baseball games together, a lot of the typical grandparent-grandchild things. I also remember a lot when my mom was in the hospital that he and I would keep each other company in the waiting room and walking around the halls, and that was a big support to me at that time. And another big way that my Tata has blessed my life is that he was so welcoming and excited when my husband Jordy entered our family. And I was also honored to be able to bring a great grandson into his life with Joshua. And my name is Jordy. I am Joanna's husband. And Tata, or Putin, how I call him now, he's been a big part in welcoming me to the family. He taught me some Tamil words, including Kana Murite Ponge, which is kind of teaches me how he has walked by faith all these years, and he's been a really great person to learn from and inspire to. வணக்கம், என் பேர் வந்து ஆலன், பாஸ்டர் மாட்டுக்கு மகன். எனக்கு இந்த வருஷத்தில் இன்னும் 2 மாதத்தில் 65 வயசு ஆகும். ஆனால் நான் கணக்கு போட்டு பார்த்தா எங்கள் அப்பா கூட செலவு பண்ண நேரங்களை கூட்டி பார்த்தா ஒரு 9 வருஷம்னு சொல்லலாம். அவங்க வந்து நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது அமெரிக்காவுக்கு வந்து படிக்க வந்தாங்க. அதில் ஒரு 2 வருஷம் போயிடுச்சுது. அதுக்கப்புறம் அவங்களும்
சபை வேலைகளில் நிறைய காரியங்கள் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் நானும் படிக்கிறதுக்குன்ட்டு 12 வயசு ஆகும்போது நானும் வெளியே போயிட்டேன். அதிலிருந்து கிட்டத்தட்ட மீதி நாட்கள் எல்லாமே தனியாக தான் நானும் என் பாட்டுக்கு என் காரியங்களை பார்த்து வளர்ந்தேன். அவங்க அவங்க வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அதனால் அவங்களுக்குரிய அன்பு மற்றும் மரியாதை அதெல்லாம் ஒரு நாளுமே எனக்கு குறையலை. அவங்களுக்கும் என் மேலே இருந்த அன்பு ஒரு நாளும் குறையலை. சில நேரம் தமிழ்நாடுக்கும் மகனுக்கும் உள்ள அந்த தொடர்பு நம்ம ரொம்ப பார்க்க முடியாது. ஆனால் எப்படியும் அது ஒரு மனசில் இருக்கும். அது சில காரியங்கள் செய்கிறதுல நம்ம அதை விளங்கிடலாம். ஆனால் ஒரு காரியம் அம்மா சொன்னது என்னென்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது தூக்கம் வராது. அதனால் எங்கள் அப்பா தான் எனக்கு தாலாட்டு பாட்டு பாடி தூங்க வைப்பாங்க. அது பாடின பாட்டு உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் அந்த பாட்டு. கிட்டத்தட்ட 30 வருஷம் கழித்து எனக்கும் ஒரு மாயம் பிறந்தான். அவனுக்கும் தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். அந்த நேரத்தில் நானும் அவனுக்கு அதே பாட்டை படித்து அவனை தூங்க போட்டேன். அவங்க செய்த வேலையில் தான் முக்கியமாக எனக்கு எல்லா காரியங்களும் ஞாபகம் இருக்குது. அவங்க பிரசங்கம் பண்ணுறதை கேட்குறது, அவங்க பிரசங்கம் பண்ணுறது முக்கியமாக நான் உட்காந்து மனப்பாடம் பண்ணுறது, அங்கே முக்கியமாக அந்த கோயிலில் பிரசங்கம் பண்ணுறது, பிறகு எஃபர்ட் மீட்டிங் நடத்தும்போதும் அவங்க பேசுகிறது, இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு ஞாபகம்ன்ட்டு சொல்லலாம். சின்ன பையனாக இருக்கும்போது அது இது வரைக்கும் அது நான் மறக்கவே மாட்டேன். அவங்க எனக்கு அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம்னு சொல்லுவேன். அவங்க மகனாக பிறந்து அவங்க செய்த இந்த காரியங்களை பார்த்து அதில் நான் பெருமைப்பட்டு வாழ்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆவிக்குரிய காரியத்தில் அவங்க படித்து கொடுத்தது என்னன்னு கேட்டால், கடவுள் மேலே என்ன காரியங்கள் நடந்தாலும் நம்பி இருக்கணுன்றது தான். அதில் அவங்க ஒரு நாளுமே எப்பவுமே அந்த ஒரு சாந்தத்தில் இருப்பாங்க. என்னென்னா பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு நாளுமே அவங்களுக்கு பதஷ்டப்படுறது கிடையாது. என்ன நடந்தாலும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. அந்த ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த காரியம். அது என் வாழ்க்கையிலையும் நான் கடைபிடிக்கணும் அப்படின்றது எனக்கு சின்ன பையன்லேருந்தே அது ஒரு ஆசையாக இருந்துச்சு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது அப்படி இல்லை. ஆனால் இப்போ வளர்ந்த பிறகு நான் நினைக்கிறேன், எனக்கும் அந்த ஒரு காரியம் முக்கியமாக என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்க முடியுதுன்னு சொல்லுவேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது வீட்டில் அப்பா என்னை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவாங்க, சைக்கிளில் கொண்டு போய் விடுவாங்க. அதனால் ஞாபகம் இருக்குது. நாங்கள் அப்போ கோயம்புத்தூரில் இருந்தோம். அதுக்கப்புறம் 1968 நாங்கள் சென்னைக்கு வந்தோம். சென்னையில் வெப்பேரி கோயிலுக்கு பின்னால் அந்த வீட்டில் தங்கியிருந்தோம். அந்த நேரத்தில் அவங்க பெரியார் தியேட்டரில் கூட்டம் நடத்தினாங்க, எஃபர்ட் மீட்டிங்ஸ். அதுதான் ஒரு பெரிய ஹைலைட் அந்த காலத்தில். அவங்க பிரசங்கம் பண்ணுறதை கேட்டு அதை மனப்பாடம் பண்ணி அதை ரசித்து இருக்கிறது தான் எனக்கு ஒரு சந்தோஷமான காரியமாக இருந்துச்சு. அது நல்ல ஞாபகமான காரியமாக இருக்குது எனக்கு. வீட்டில் அவங்க என்னைய நல்ல எனக்கு இஷ்டமான காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்து அதை என்கரேஜ் பண்ணுவாங்க. அதில் ஒரு காரியம் எனக்கு செய்தது என்னென்னா, 12 வயசு போல் இருக்கும்போது எனக்கு கிட்டார் வாங்கி கொடுத்தாங்க. பெங்களூர்லேருந்து ஒரு நல்ல கிட்டாராக வாங்கி கொடுத்தாங்க. அதில் அதனால் நான் பாட்டு படிக்கிறதும் கிட்டாரை போடுறதும் படித்து
அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஹாபி ஆகி போயிடுச்சுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வேலையில் ரொம்ப மும்முரமாக இருந்தனால நானும் என் காரியங்களை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 79 அமெரிக்காவுக்கு மறுபடியும் படிக்கிறதுக்கு வந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு 1.5 வருஷம் போல் நாங்கள் ஒன்றா தங்கியிருந்து எல்லா காரியங்களையும் ஒன்றா செய்துட்டு இருந்தோம். அதுதான் நான் நினைக்கிறேன் எல்லாத்தோட ஒரு முக்கியமான நேரமாக இருந்துச்சு அப்பாவோட பழகி இருக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் அடிக்கடி ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து நாங்கள் வாஷிங்டன் டிசி காரில் போவோம். அப்போ ஒன்றா எல்லா காரியங்களையும் பேசி எடுத்து பாட்டு பாடி பாட்டு கேட்டு காரை மாறி மாறி ஓட்டிக்கிட்டு அப்படி போவோம். அந்த நேரங்கள் ரொம்ப அருமையான நேரங்களாக நான் கருதுகிறேன். அதுக்கு பிறகு வந்து இன்னொரு முக்கியமான நேரம் என்னென்னா 1987 அவங்க வந்து டெல்லியில் இருந்தாங்க. அப்போ நார்த் இந்தியா யூனியன் பிரசிடெண்ட்டாக வேலை செய்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து கல்யாண காரியங்களை பார்க்கணுன்னு சொல்லி வந்து அந்த நேரத்தில் நாங்கள் வந்து கல்யாணத்துக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து சென்னை வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு திருப்பி அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் எடுத்து மதுரை வந்து மதுரையிலேருந்து ஒரு வேன் எடுத்துகிட்டு அதில் வந்து நாங்கள் வந்து நாகர்கோவிலுக்கு ஓட்டிகிட்டு போனோம். கல்யாணத்துக்கு போகிற நேரத்தில் ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர். அந்த டைமில் அம்மாவும் அப்பாவும் நானும் கூட கொஞ்சம் சொந்தக்காரங்கள் தாத்தா பாட்டி எல்லோரும் சேர்ந்து அப்படி போனோம். அது வந்து அந்த ஞாபகம் வந்து ஒரு அருமையான ஞாபகமாக இருக்கிறது எனக்கு. ஒரு காரியம் என்னென்னா இந்த கடவுள் மேலே நமக்கு இருக்கிற அபிப்பிராயம் தாப்பினார் மூலமாக தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினைக்கும்போது எங்கள் அப்பா வந்து எனக்கு கடவுளை நல்ல விதத்தில் காட்டியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி என் பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி நான் செய்யணுன்றது தான் எனக்கும் ஆசை. ரொம்ப நாள் எனக்கு அவங்க கூட இருந்து பழகி இருக்க முடியாட்டாலும் செய்த காரியங்கள் அவர்கள் கூட இருந்த நேரம் எல்லாமே ரொம்ப அருமையான காரியங்களாக தான் நான் எண்ணுகிறேன். அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் எடுத்துக்கொண்டால் அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறனால அவங்க வந்து நிறைய பேர் அவங்கள வந்து க்ளோஸாக பழகி எடுத்து நெருங்கி பழகி எடுத்துருக்காங்க. நிறைய பேர் அவங்க கூட என்னையோட நிறைய நேரம் கூட அவங்க கூட செலவிட்டுருக்கலாம். அதே நேரத்தில் சந்தோஷமாக தான் நான் இருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாரம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் அவங்க பாரம். இன்னொரு காரியம் என்ன சொல்லணும்னு யோசித்தேன்னா, அந்த இப்போ ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னால் நான் வந்து சென்னைக்கு போனேன். அப்போ போய் பெரியார் திடலை போய் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா அந்த பழைய ஞாபகத்துக்காக போய் பார்த்துட்டு வந்தேன். அது வந்து இப்போ வந்து அங்கே நிறைய கட்டடங்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. முந்தி வந்து ஒரு மைதானம் மாதிரி இருந்துச்சு. அதில் தான் அந்த எஃபர்ட் மீட்டிங் நடத்தினாங்க அப்பா. கடவுளை மறுக்கிற ஒரு ஆள் ஞாபகத்தில் இருக்கிற அந்த இடத்துல அவங்க வந்து 2 தடவை எஃபர்ட் மீட்டிங் நடத்தினாங்க. அது வந்து ஒரு முக்கியமான காரியம், பெரிய காரியம். அது வந்து எனக்கு அது வந்து ஒரு பெரிய காரியமாக தெரிஞ்சு, அதனால் அதை போய் பார்க்கணுன்னு போய் எதுக்காக அதை சொல்கிறேன்னா, அவங்க வந்து தமிழில் வந்து அவங்க பிரசங்கம் பண்ணும்பொழுது வார்த்தைகள் உபயோகிக்கிறது வந்து அவங்க வந்து ஒரு காலத்தில் அரசியல்வாதிகள் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதில் உள்ள பேச்சாளர்களை அவங்க போய் கேட்டு அவங்களுடைய பேச்சு திறமையை அவங்க வந்து ரசித்து அதிலேருந்து தான் அவங்க வந்து அந்த தமிழில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப ரசிக்கிற விதத்தில் அவங்க பேசுகிறதுக்கு பழகிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய காரியம். அது வந்து எனக்கு
எப்பவுமே அது வந்து ஒரு பெரிய காரியமாக நான் நினைப்பேன். அது அது வந்து எப்பவுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்க வந்து இந்த தமிழில் பேசும்போது எவ்வளோ அருமையாக பேசுவாங்கன்றது. ஆங்கிலத்துலேயும் நல்லா பேசுவாங்க, தமிழ்லேயும் நல்லா பேசுவாங்க. அது வந்து அநேகருக்கு அது செய்கிறதுக்கு முடியாது. அவங்க வந்து 2 பாஷையிலையும் நல்லா பேசுகிறதுக்கு படிச்சுட்டாங்க. அவங்களுக்கு கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை, அதன் மூலமாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஒரு சாந்தி அப்படின்னு சொல்லணுமா, இல்லாட்ட பீஸ், அதுக்கு தமிழில் என்ன வார்த்தைன்ட்டு இப்போ வரமாட்டேங்க. ஆனால் எப்படியும் அது வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய பலத்தை கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் அவங்க குறையவே இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும். வாழ்க்கையில் அவங்களுக்கு விருப்பமான காரியங்கள் நடந்தாலும் சரி, நடக்காட்டாலும் சரி, அவங்களுடைய மன நிம்மதி எப்பவும் இருக்கும். ஏன்னா கடவுள் மேலே அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால. இன்னொரு காரியம் அவங்ககிட்ட இருந்து நான் படித்தது என்னென்னா, யாரையுமே எதிரின்னு கருதக்கூடாதுன்றது. அது வந்து அவங்க வேலை செய்யும்போது அவங்க இருக்கிற தீர்மானங்கள்னால சில ஆட்களுக்கு அவங்க மேலே ஒரு வேளை வருத்தங்கள் இருந்திருக்கலாம். எதிரிகளாக அவங்க வந்து அப்பாவை நினச்சிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஒரு நாளுமே யாரையும் எதிரியாக நினைக்காம அவங்க தொடர்ந்து அவர்களுடைய நல்ல பழக்க வழக்கங்களை வைத்து எப்பொழுதுமே நல்ல விதத்தில் அவங்க கூட பழகி இருந்தனால கடைசி காலத்தில் ஒருத்தராவது அந்த மாதிரி அவங்க கூட சில நேரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கடைசியில் அவங்க வந்து அவர்கள் நண்பர்களாக தான் எப்பொழுதும் இருந்தவதாக நான் நினைக்கிறேன். அது வந்து இன்னொரு பெரிய காரியம் அவங்ககிட்ட இருந்து நான் படித்தது. அதனால் கடவுள் மேலே நம்பிக்கை, பிறகு யாரையுமே எதிரின்னு கருதாமல் இருக்குது. இந்த 2 காரியங்களும் முக்கியமான காரியங்கள். ஆனால் அப்பாட்டிருந்து படித்த காரியங்கள். என்னாத்தும நேசமேய்ப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, அஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பெரிய மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் அந்தம் காண்கிறேன். வேண்டுதல் செய்கையில் சந்தோஷமாகிறேன். இன்னும் சேர்த்து கொள்ளுமே எதிர்பார்த்த நாயகோ. இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகோ. நானும் பற்றி ரட்சகா
வேன் வேட்கம் அடையேன் பேரன்பை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். பாடுங்க. சிலுவை நம்பி வந்து நிற்கையில் அவபாரம்